தனது பட்ட படிப்பு குறித்து காங்கிரஸ் எழுப்பிய சந்தேகத்துக்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கோபிநாத் முண்டே விளக்கமளித்துள்ளார். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் ஸ்மிருதி இரானி பட்டப்படிப்பை கூட முடிக்கவில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அஜய் மாக்கன் பிரச்சினை கிளப்பினார். இப்போது மோடி அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் கோபிநாத் முண்டேவின் பட்டப்படிப்பு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஷக்கீல் அகமது பிரச்சினை கிளப்பியுள்ளார். கோபிநாத் முண்டே 1976ஆம் ஆண்டில் புனேயிலுள்ள புது சட்டக் கல்லூரியில் LLB பட்டப்படிப்பை முடித்ததாக தேர்தல் கமிஷனில் அவர் அளித்த அபிடவிட்டில் கூறப்பட்டுள்ளது. அதை சுட்டிக்காட்டிய ஷக்கீல் அகமது 1978ஆம் ஆண்டில் துவக்கப்பட்ட புனே புது சட்டக் கல்லூரியில் 1976ஆம் ஆண்டே எப்படி கோபிநாத் முண்டே படித்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து விளக்கமளித்த கோபிநாத் முண்டே ILS சட்டக் கல்லூரி என்பதற்கு பதிலாக புது சட்டக் கல்லூரி என்று வேட்பு மனுவில் தவறுதலாக குறிப்பிட்டுவிட்டதாக கூறினார். ILS சட்டக் கல்லூரியில் LLB படித்தது உண்மைதான் என்றும் முண்டே கூறினார். सवाल खड़ा नहीं हुआ है। मेरी पढ़ाई BCom और BGL हुई है। मैंने LLB के 2 साल की पढ़ाई पूना के लॉ कॉलेज में की है। ये ILS लॉ कॉलेज था जिसमें मैंने पढ़ाई की है और वो सही है, लेकिन उसमें न्यू कॉलेज लॉ कॉलेज लिखा गया। खाली लॉ कॉलेज लिखते तो कोई गड़बड़ नहीं, न्यू लॉ कॉलेज, ये न्यू ILS के बजाय न्यू लिखा गया, वो प्रिंटिंग मिस्टेक है। बाकी एपिडोट में कोई भी गलती या गड़बड़ नहीं है। और मैंने देखिए कॉलेज की डिग्री नहीं होती, डिग्री तो विद्यापीठ की होती है और मैंने पुणे विद्यापीठ से पढ़ाई की है. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி 2004 லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட போது BA படித்துள்ளதாகவும் 2014 லோக்சபா தேர்தலில் அமேதியில் ராகுலை எதிர்த்து நின்றபோது BCom படித்திருப்பதாகவும் வேட்பு மனுவில் முரணான தகவல்களை அளித்துள்ளார். உண்மையான கல்வித் தொகுதியை ஸ்மிருதி இரானி தெளிவுபடுத்த வேண்டுமென காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்ட போதும் இன்னும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை.